விஜய்ன்றது ஒரு பேர் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷனல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எமோஷனல் எப்படி உருவாச்சு, இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். கில்லி, போக்கிரி, குருவி, வேட்டைக்காரன் இந்த 4 படமும் நான் விஜய் ஃபேன் ஆனதுக்கு முக்கிய காரணம். அப்போ எனக்கு வயசு 4-5 இருக்கும். எல்கேஜிலேருந்தே விஜய் ஃபேனாக மாற ஆரம்பிச்சிட்டேன். இந்த 4 படத்தில் இருக்க மாஸ் சீன்ஸ் மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த 4 படத்தோட இன்ட்ரோ சாங்கு. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வேட்டைக்காரனில் நான் அடித்தா தாங்க மாட்டேனுக்கு அப்புறம் ஒரு நல்ல வைபான இன்ட்ரோ சாங் விஜய்க்கு அமையவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு வெறித்தனம், வாத்தி கம்மி, ஹலமித்தி அபிப்போ தான் நல்லா இருந்துச்சு. ஆலப்புறம் தமிழ, நாரடி தான் சாங்லாம் நல்ல பாட்டு தான், ஆனால் அதெல்லாம் இன்ட்ரோ சாங் இல்லை. வாரிசு, லியோ, கோட், ஜனநாயகன் வரைக்குமே அந்த பழைய வைப்பை தர முடியல. ஒரு வைப் இன்ட்ரோ சாங்னா எப்படி இருக்குன்னு அந்த 4 படத்தை பார்த்து தான் கற்றுக்கணும். முக்கியமாக குருவி. போக்கிரி பொங்கல் பாட்டோட எனக்கு டண்டா டண்டர்னா தான் ரொம்ப பிடிக்கும். பாட்டை கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன், அப்படி ஒரு பாட்டு. ஓரம் பண்ண வராங்க பாரு.